அன்பான யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா சர்வலோக வசியம், ராஜவசியம், மங்கள தீர்த்தப்பொடி. இதுக்கு பேர் சர்வலோகமும் வசியமாகும், ராஜவசியமும் ஏற்படும், சகல மங்கள காரியங்கள் உண்டாகும், வசீகரத்தை ஏற்படுத்தி தரும். இந்த பொடி மங்கள பொடி. இதுக்கு பேர் மங்கள பொடின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல மந்திரம் சொன்னாதான் வசீகரம் ஏற்படும் அப்படின்னு நினைக்கிறாங்க. குளியல் முறையிலையும் வசீகரத்தை ஏற்படுத்தலாம். அதே மாதிரி நம்மளோட ஆறாவை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், பாவங்களை போக்கலாம், 9 கிரகத்தோட தோஷத்திலிருந்தும் விலகலாம், லக்ஷ்மி கடாச்சாரத்தையும் உண்டாக்கலாம். நீங்கள்லாம் முயற்சி பண்ணி பார்த்துருக்கிறீங்களா ஐயா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதெல்லாம் பாடத்தில் நாங்கள்லாம் பிரயோகப்படுத்தாமல் எந்த ஒரு விஷயத்த கண்மூடித்தனமாக போட மாட்டோம் பதிவில். மெயின் லக்ஷ்மி கடாச்சாரத்துக்கு கடவுள் யாருன்னு கேட்டிங்கன்னா சூரிய பகவான் தான். யாருக்குமே தெரியாது, பெருமாள்னு நினச்சின்னு இருப்பாங்க. சூரிய பகவான் தான் லக்ஷ்மி கடாட்சமே, தெரியுமா? ஏன்னா சூரியன் மாதிரி வாரி வள்ளல் கொடுக்குற கடவுள், தொழில்காரகன், லக்ஷ்மி கடாட்சம் எல்லாமே சூரிய பகவான் தான். சூரிய பகவான் நல்லா வலுவாக இருந்தால் தான் கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. பண பிராப்திக்கு கடவுள் யாருன்னு கேட்டிங்கன்னா சூரிய பகவான் தான். குங்குமப்பூவுக்கு தான் ரொம்ப உகந்த சக்தி அதிகம். அதுக்கு கடவுள் யார்? குங்குமப்பூவுக்கு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் தான். இதெல்லாம் வந்து ரகசியமாக ஒரு விஷயத்தை கற்றுக்காம தெரிஞ்சிக்காம முயற்சி பண்ணக்கூடாது. இந்த மங்கள பொடி என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா வசியத்தையும் ஏற்படுத்தி தரும். நீங்கள் மந்திரம் சொல்ல தேவையில்ல, எதுவுமே சொல்ல தேவையில்ல. இந்த பொடியை ரெடி பண்ணி ஒரே ஒரு பிஞ்சு தான், இந்த அளவுக்கு தான் தண்ணிக்குள்ளே ஊற வச்சு, நைட்டில் ஊற வச்சுட்டு நீங்கள் காத்தால் குளிக்கிற தண்ணியில் சோப்பு சீக்கா என்னென்ன போடுறீங்களோ போட்டதுக்கப்புறமா கடைசியில் இந்த தண்ணியை ஊற வச்ச இந்த பொடி தண்ணியை அதில் ஊற்றி தலையிலேருந்து குளிச்சு பாருங்கள். வைப்ரேஷன் அப்படி இருக்கும், எல்லா வசீகரமும் ஏற்படுத்தும். கெட்டது உங்கள் கிட்ட வராது, துர்தேவதைகள் வரவே வராது. உங்கள் கிட்ட அபாரமான ஒரு சக்தியை ஏற்படுத்தி தரும். இது எல்லாமே நம்ம ஏன் பயிற்சி கொடுக்குறோன்னு கேட்டால், எப்போ ஒருத்தவங்க கற்றுப்பாங்க, புரியுதுங்களா? இப்போ நான் கற்றுக்கினது யாரோ ஒரு 2-3 பேருக்கு நான் பயன்படுத்திட்டோம். முயற்சி பண்ணி பார்க்கட்டும். ஒரு வாட்டி விற்பனையில் இந்த பொருள் வாங்குறீங்கன்னா அடுத்தடுத்தது வாங்கி நல்லா இருந்து வாங்கின்னு கற்றுக்கிறது பெட்டராக இருக்கும். இது தீர்த்த பொடியாகவும் யூஸ் பண்ணலாம். எப்படின்னா கடைங்கள்லையோ வீட்லேயோ தெளிக்கலாம். ஒரே ஒரு பொருள் தான், ஆனால் அத்தனை நன்மையும் ஏற்படுத்தி தரும். இந்த மங்கள பொடிக்கு அவ்வளோ அபாரமான ஒரு சக்தி ஏற்படுத்தி தரும். வசீகரம் நீங்கள் தேட தேவையில்லை, வசீகரம் உங்களை தேடும், உங்களை டிசைட் பண்ணும். தெய்வம் ஆற்றல் உங்கள் கிட்ட நெருங்கும். அப்படியே கெட்டவங்க யாருமே உங்கள் கிட்ட வரமாட்டாங்க. உங்களோட ஃபேஸு தேஜஸ் எல்லாமே வசீகரம் ஏற்படுத்தி தரும். எல்லா துன்பங்களும் விலகும். இந்த மங்கள பொடிக்கு அவ்வளோ அற்புதமான ஒரு விஷயங்கள் உண்டு. இதில் சேர்க்கக்கூடிய பொருள்லாம் குங்குமப்பூ இருக்கும், ஜவ்வாது இருக்கும், இந்த மாதிரி அரகஜா இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜாதிக்காய் இருக்கும். மொத்தம் 16 பொருள் இதுக்குள்ளே அடங்கியிருக்கும். எல்லாமே லக்ஷ்மி கடாச்சாரம் தரும், வசியத்தை ஏற்படுத்தி தரும். மந்திரம் சொல்ல முடியல அப்படின்றவங்களுக்கு குளியல் முறையிலேயே வசீகரம் ஏற்படுத்தி தரும். முயற்சி பண்ணி பார்த்தாதான். எல்லாமே கடலில் போனால் பாவம் போய்டும்னுவாங்க. எத்தனை பேருக்கு போயிடுச்சின்னு சொல்லுங்கள். அதெல்லாம் கிடையாது. இந்த பொடி வசீகரம் ஒன்று கடவுளோட ஆற்றல் கடவுள் ஒரு வைப்ரேஷன் நமக்குள்ளே போகும்போது அற்புதமாக அதோட ஆற்றல் கிடைக்கும், வாக்கு பலிதம் கிடைக்கும்.
முகத்தை பார்த்தோன்னே வசீகரமாகும். பா இவர் மூஞ்சில் முழிச்சோம், அதிர்ஷ்டம் கிடச்சிது. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். இந்த பொடி வந்து ஆணோ பெண்ணோ குழந்தைங்கள் முதல்ல கொண்டு எந்த டிஸ்டியும் ஏற்படுத்தாமல் குலதெய்வத்தோட அருள் கிட்டும். இது கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக பயன்படுத்தி பாருங்கள். இவ்வளோடு தான் போடணும். இவ்வளோண்டு தான், ஒரே ஒரு பிஞ்சு தான் இது. தண்ணிக்குள்ளே நைட்டில் ஊற வச்சிடணும். காத்தால் குளிக்கிற தண்ணியில் லாஸ்ட்டாக சோப்பு சீப்பா எல்லாமே போட்டு அது மாதிரி போட்டு லாஸ்ட்டாக பச்சை தண்ணிலையோ சுடு தண்ணிலையோ குளிக்கும் போது இது பண்ணலாம். கடையாக இருந்தால் இது நைட்டு ஊற வச்சு கடை ஃபுல்லாக தெளித்து விடணும். கடைக்கு வெளியே தள்ளிக்கூடாது, வாசல் தாண்டக்கூடாது இந்த பொடி. அடுத்தது இது எப்படி யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, சாம்பிராணி என்ன சாம்பிராணி போட்டாலும் அதில் வந்து நீங்கள் போட்டு தூப தீபம் காமிக்கலாம். வசீகரம் ஏற்படும். கடைக்கு இந்த பொருள் இருக்கிறதுல வசீகரம் இருக்கும், துன்பம் இருக்காது. முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு அற்புதம்லாம் இருக்குது. இதை வந்து கட்டுறது வந்து நம்மக்குள்ளே எழுந்துடக்கூடாது. நம்ம நிறைய பேருக்கு கற்றுக் கொடுத்துக்கிறோம். இது சரி, இது கற்று பயன்படுத்தலாம். பயன்பட்டாதான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். புத்திர சம்பத்து இல்லை, கல்யாணம் நடக்கலை, முடக்கமாக இருக்குது, ஏதோ ஒன்று என்னை போட்டு அமுக்கிற மாதிரி இருக்குது, இப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இந்த ஒரு பொடியை வந்து மங்கள பொடியை ரெடி பண்ணி வச்சா உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே சுபிஷம் கிடைக்கும். இது விருப்பம் இருக்கிறவங்க இந்த பயிற்சியில் வந்து கலந்துக்கின்னு கற்று பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே அமோகமான ஒரு நன்மையை ஏற்படுத்தி தரும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.